அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 சாராருக்கு அவனுடைய அந்த அரிசனுடைய நிழலை அல்லாஹ் வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியின் அடிப்படையில் இந்த தொடர் நிகழ்ச்சியில் அந்த 7 சாராரை குறித்து நாம் தினந்தோறும் அறிந்து வருகிறோம். அதில் அல்லாஹுவை பற்றியுள்ள ஒரு அறிமுகத்தையும் அவனுடைய அரிசினுடைய நிழலை குறித்தும் பார்த்தோம். இரண்டாவது, அரிசினுடைய நிழலுக்குரியவர்களில் முதல் 2 சாரார், ஒன்று மக்கள் மத்தியிலே நீதி செலுத்துகின்ற தலைவர், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டால் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அவனுடைய ஆலயத்தோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற மனிதர் என்றும் நாம் பார்த்தோம். அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு, அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் அல் இமாமுல் ஆதில், நீதி செலுத்துகிற மனிதருக்கும், வசாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, வணக்க வழிபாட்டால் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர் என்றும், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வினுடைய ஆலயமாக திகழ்கின்ற பள்ளியோடு அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டவர் என்றும் 3 சாராரை குறித்து நாம் அறிந்தோம். அதில் இன்றைய தினம் மற்றொரு சாராராக திகழ்கின்றவர்கள் யார் என்றால், வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டியே யார் நட்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டியே யார் பிரிகின்றார்களோ அந்த நண்பர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டியே நட்பு வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே யார் பிரிந்தும் செல்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அரிசனுடைய நிழல் கிடைக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, நம் அனைவர்களுக்கும் நண்பர்கள் என்கிற ஒரு நட்பு முறை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உண்டு. இந்த நட்பை எந்த அடிப்படையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அடிப்படையில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை குறித்து தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். நட்பை பொறுத்தவரையில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதர்களோடு அன்பு பாராட்டக்கூடியவர்கள் தான், நட்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான். அந்த நட்பு எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிறப்பின் அடிப்படையில், இரத்த பந்த அடிப்படையில் நமக்கு ஒரு சாராரின் மீது நட்பு ஏற்படும். இன்னும் ஒரு சில சாரார்களின் மீது கொள்கையின் அடிப்படையில் ஒரு சில நட்புகள் ஏற்படும். இதில் எந்த வகையான நட்பை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி மூமின்களாகிய நமக்கு உபதேசம் செய்கிறான் என்பதுதான் முதல் பாடம். இப்ப இரத்த சம்பந்தப்பட்ட அந்த வழிகளில் வருகிற நபர்களின் மீது அன்பு பாராட்டுதல், நட்பு வைத்தல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு முன்னுரிமையில் இருக்கிறது என்று பார்த்தால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு உன்னதமான ஒரு நபி, 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபி. அவருக்கு மனைவி, மகன் என்றெல்லாம் குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு இறை தூதர். ஆனால்
இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரோதமாக, அந்த தூதருக்கு எதிராக அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் நடக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி நடக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தீயவர்களை அழிக்க நாடுகிறான். அப்பொழுது மகனிடத்திலே சொல்கிறார், மகனே இப்பொழுதாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள் மகனே என்று முறையிடுகிறார். மகன் சொல்லுகிறார், உம்முடைய இறைவன் அழிக்கும் பொழுது நான் உயர்வான மலையின் மீது ஏறி என்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று கிண்டலும் கேலியும் குறும்புத்தனமாகவும் பேசுகிறார். அப்பொழுது அவர் புலம்புகிறார், யா அல்லாஹ் இன்னபினி மின்னகிலி, எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன் ஆயிற்றே. யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவரே அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரத்த பந்த உறவை காட்டிலும் கொள்கை ரீதியான உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் அல்லாஹ் முன்னுரிமை அளிக்கிறான் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஃபிரௌனை எடுத்துக்கொண்டால் நபியினுடைய மனைவி நேர் மாற்றம், நபியினுடைய மகன் நேர் மாற்றம். அதே நேரத்தில் அல்லாஹ் ஃபிரௌனுடைய கொடுங்கோலனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்று கூட ஹதீஸ்களை பார்க்கிறோமா இல்லையா? இரத்த பந்த உறவை காட்டிலும் கொள்கைக்காக வேண்டி ஒரு மனிதன் நேசிப்பதும் உறவு வைப்பதும் தான் இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சம். அதைத்தான் அரசனுடைய சங்கைக்குரிய அந்த நிழலுக்குரியவர்களில் தேர்வு செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாராரையும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இணைத்து சொல்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, அது தாய்மார்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, நமக்கு நிறைய நண்பர்கள் உண்டு இந்த சமூகத்தில். பள்ளி மாணவ பருவத்தில் நமக்கு ஒரு சில நண்பர்கள், வியாபார வாடிக்கையாளர்கள் வந்தால் அங்கு ஒரு சில நண்பர்கள், சமூக ரீதியாக நமக்கு பல நண்பர்கள், குடும்ப ரீதியாக நிறைய நண்பர்கள். இப்படி நண்பர்களில் பலதரப்பட்ட நண்பர்கள் எல்லாம் உண்டு. இன்றைய காலத்தை ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தால் சினிமா பார்ப்பது, மதுபானம் அருந்துவது, விபச்சாரத்திற்கு அழைத்து செல்வது, இப்படி தீய வழிக்கென்றே பொழுதுபோக்குக்குரிய நண்பர்கள் நம்முடைய சமூகத்திலே உண்டுமா இல்லையா? தீய வழியை அறிமுகம் செய்கிற பெண்கள் மட்டுமே தோழிகளாக கொள்கிற நட்புகள் உண்டுமா இல்லையா? இது ஒரு வகையான நட்பு. இன்னொரு வகையான நட்பு உண்டு. நம்மிடத்தில் ஒரு சில எதிர்பார்ப்போடு பழகுவார்கள். நம்மிடத்தில் காசு இருக்கும், நம்மிடத்தில் ஒரு சில அதிகாரம் இருக்கும், அதை தன்னுடைய சுய வாழ்வுக்காக வேண்டி பயன்படுத்துவதற்காக வேண்டி மட்டுமே நட்பு வைப்பார்கள். அது அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு ஒரு சில நேரத்தில் கிடைக்காமல் போனால் நமக்கு எதிரியாக கூட மாறுவார்கள். இது ஒரு சந்தர்ப்பவாத நட்பு என்று சொல்லலாம். இந்த சந்தர்ப்பவாத நட்பை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. நட்பை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட நட்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குரானிலே பட்டியல் போட்டு நமக்கு சொல்லித் தருகிறான். யாரோடு நட்பு வைக்க கூடாது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு சொல்கிறான். கொள்கைக்காக வேண்டி ஒரு மனிதனை நீங்கள் நேசித்தால் அந்த நேசம் எந்த அளவுக்கு வலுவுள்ளதாக அது அமைய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் உலகத்தில் பாருங்கள், பலதரப்பட்ட நண்பர்கள் இருப்பார்கள். காசுக்காக வேண்டி மட்டுமே நம்மோடு நட்பு வைக்கிற நண்பர்கள், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை மையமாக வைத்து நம்மோடு நட்பு வைக்கிற நண்பர்கள். ஒரு சில நண்பர்கள் நம்மை பார்க்கும் பொழுது சிரிப்பார்கள், பழகுவார்கள். நாம் இல்லாத நேரத்திலோ நமக்கு குழி தோண்ட முயற்சி செய்வார்கள். பச்சையாக சொல்ல வேண்டுமானால் நமக்கு எதிராக செயல்படுவார்கள். நம்முடைய மானத்தோடு, நம்முடைய கண்ணியத்தோடு, நம்முடைய கௌரவத்தோடு, நம்முடைய தன்மானத்தோடு சாதாரணமாக எதிராக செயல்படுகிற நண்பர்களும் உண்டு. வெளியே ஒரு தோற்றம், நேருக்கு நேர் ஒரு தோற்றம், மறைமுகமாக இருக்கும் பொழுது ஒரு தோற்றம். காசு இருக்கும் பொழுது நம்முடைய நட்பு வைப்பார்கள், காசு இல்லாவிட்டாலோ நண்பர்களை காற்றிலே பறக்க விட்டு விடுவார்கள். அப்படியானால் உலகத்திலே நமக்கு நிறைய நண்பர்களும் நிறைய தோழிகளும் உண்டு. வழிகெடுக்கக்கூடிய நண்பர்கள் உண்டு, வழிகெடுக்கக்கூடிய தோழிகள் உண்டு. நல்ல நல்ல செய்திகளை மட்டுமே, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய காரியங்களில் மட்டுமே ஈடுபடுகிற நண்பர்களும் உண்டு, தோழிகளும் உண்டு. அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும்? நட்பை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் எங்காவது நமக்கு சொல்லித் தந்திருக்கிறானா என்றால் நாமெல்லாம் அதிசயத்தக்க வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் யாரோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் மிக மிக அழகாக நமக்கு ஒரு வகுப்பு நடத்துகிறான். பாருங்கள், 49வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் நிச்சயமாக மூமின்களாக இருந்தால் ஒருவர் இன்னொருவருக்கு உற்ற நண்பர்கள்,
நேசத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சகோதரர் என்றால் யாரு? ஒரு தாய்க்கு பிறந்தவர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய வாசகத்தை அல்லாஹ் கொள்கையுடைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். யா இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்தை பாருங்கள். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅலுஹும் அவுலியாஉ பஅலின் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹூன அனில் முன்கர். மூமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற தோழர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் மூமின்கள் என்று வந்தால் ஏகத்துவத்தின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், சிறுக்கின் அடிப்படையில் அல்ல, வித்யத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் அல்ல, பெரும் பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்களே அந்த அடிப்படையில் அல்ல, உலக ஆசாபாசங்களிலேயே தன்னுடைய வாழ்வை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து அதுதான் நமக்கு லட்சியம் நோக்கம் என்று நடக்கிறார்களே அந்த அடிப்படையில் அல்ல, மூமின்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் ஒருவருக்கு உற்ற நண்பர்கள் என்றும், ஒருவர் இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்களாகிய ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இனி ஒரு இடத்திலே பாருங்கள், 4வது அத்தியாயத்தின் 125வது வசனம். அல்லாஹ்வுக்கு நண்பர்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய நண்பர் யாரு? மனிதர்களுக்கு நண்பர்கள் ஏற்படுத்துவதை போல, மனிதர்கள் மனிதர்களுக்கு நண்பர்களை ஏற்படுத்துவதை போல அல்லாஹ்வுடைய நண்பர் யாரு? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 4வது அத்தியாயத்தின் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொண்டான். எந்த நபிக்கும் பயன்படுத்தாத ஒரு அடைமொழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கே நண்பர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எப்படி இப்படிப்பட்ட உயர் அந்தஸ்தை அவர் அடைந்தார்? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான், அல்லாஹ் நடத்திய அனைத்து சோதனைகளிலும் வென்றவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் வைத்த எல்லா சோதனைகளிலும் வென்று மூமின்களுக்கு முன்மாதிரியாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல, அவர்தான் ஒரு சமுதாயம், அவர் ஒரு இமாம், அவர் ஒரு வழிகாட்டி என்றெல்லாம் அல்லாஹ் அடைமொழி போட்டு பாராட்டி சீராட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, கொள்கைக்காக வேண்டி நாம் ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு மூமீன் என்ற அடிப்படையில் நான் உங்களையும் நீங்கள் என்னையும் நேசித்ததற்கு பிறகு இந்த நட்பை வலுப்படுத்த பாடுபட வேண்டுமா, உடை தெரிய பாடுபட வேண்டுமா? பச்சையாகவே ஒரு சில உண்மைகளை பகிரங்கமாக சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 1984, 85 ஆரம்பகால சோறுகள் எல்லாம் இங்கே உண்டு. இந்த ஏகத்துவம் இந்த தமிழகத்திலே எடுத்து சொல்லப்பட்டது. ஏகத்துவம் எடுத்து சொல்லப்பட்ட உடனே அவைகள் சரிதான் என்பது நம்முடைய மனதிலே பட்டவுடன் அதற்காக வேண்டி நாம் உழைக்க தயாராகி தமிழகத்தின் பல பாகங்களிலும் அந்த கொள்கையை ஏற்று நாமெல்லாம் இந்த கொள்கைக்கு முன் உதாரணமாக நாம் எல்லாம் திகழ்ந்தோம். ஒப்புக்கொள்ள வேண்டிய காரியம். அல்லாஹ்வுடைய கூலியை நிறைவாக நமக்கு மறுமை நாளிலே தர வேண்டும். காலம் மெல்ல மெல்ல செல்ல செல்ல அந்த உறவு முறைகள் எல்லாம் எப்படி மாறியது சகோதரர்களே? கன்னியாகுமரி கடைக்கோடையிலிருந்து சென்னைக்கு ஒரு சகோதரர் வந்தால் அவர் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவரை பார்த்து சிரிப்பதும், அவரோடு முசாபகா செய்வதும், அவரோடு அமர்ந்து உணவு அருந்துவதும், அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் அதற்காக வேண்டி நம்முடைய உள்ளமெல்லாம் துடிதுடிப்பதும், அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவரை நேரடியாக சென்று கூட ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நம்முடைய மனோபாவம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது சகோதரிகளே. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் கொடையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குரோதங்களால் நிரம்பி இருந்தது. நீங்கள் யாரை பார்த்தாலும் விரோதிகளாகத்தான் பார்த்து வந்தீர்கள். அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் மாற்றி அமைத்து உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினானே. ஃபதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அந்த நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்கிறான். 8வது அத்தியாயத்தின் 63வது வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம் அன்பார்ந்த சகோதரர்களே. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லஃப பைன குலூபிஹிம், அல்லாஹுதான்
உங்களுடைய உள்ளத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்த முடியும். உலகத்திலே இருக்கின்ற எல்லா பொருள்களையும் நீங்கள் செலவழித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை உங்களால் உண்டாக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற ஒரு சேலஞ்ச், உலகத்தில் இருக்கிற எதை வேண்டுமானாலும் நீங்கள் செலவழியுங்கள், உங்களுடைய சொத்துக்களை வாரி வாரி கொடுங்கள், உங்களுடைய வீடுகளை விற்பனை செய்யுங்கள், உங்களுடைய வாகனங்களை வில்லுங்கள், உங்களுடைய சொத்து சுகம் அனைத்தையும் வியுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் வித்து நீங்கள் காசாக்கி ஒரு இணைப்பை உங்களுக்கும் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த முடியுமா? அது உங்களால் முடியாது. அது யாரால் முடியும்? வஅல்லஃப பைன குலூபுஹும், அல்லாஹ் ஒருவனால் தான் அந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை நிதர்சனமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்விலே காட்டினானா இல்லையா? காட்டினானா இல்லையா? பச்சையாக ஒத்துக்கொள்ள வேண்டும், அந்த இணைப்பு நம்முடைய சொந்த வாழ்வில் இருந்தது. எங்கும் உதாரணம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நபிமாருடைய சரித்திரத்தையோ அல்லது அரபி ஞானத்தோடு அரபியை கரைத்து குடித்து மார்க்க ஞானம் உள்ளவர்களோடு பேசுகிற அளவுக்கு வரலாற்று சம்பவங்களையோ ஒன்று மேற்கோள் காண்பிக்க வேண்டிய அவசியம். நம்முடைய வாழ்வு அதற்கு ஒரு உதாரணம். ஆனால் அவை இன்றைக்கு சுக்கு நூறாகி போய் கொள்கைக்காக வேண்டி ஒன்றிணைந்த நாம், ஒரே கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் 4 பேர் 4 திசையில இன்றைக்கு நிற்கிறோமா இல்லையா? 4 பேர் 4 திசையில நிற்கிறோமா இல்லையா? அப்ப இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்றால் சகோதரர்கள் என்கிற ஒரு அடிப்படை உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறானே, அந்த அடிப்படைக்கு நேர்மாறாக அவன் எனக்கு சகோதரன் அல்ல, அவன் எனக்கு விரோதி, எதிரி என்று நான் அவனை பாவித்து அவனை அடிப்பது, துன்புறுத்துவது, அவனுடைய மானத்தோடு விளையாடுவது, அவனை கொல்வதற்கு கூட நான் தேவைப்பட்டால் முயற்சி எடுப்பேன் என்றால் நம்முடைய மனோபாவம் எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா சகோதரர்களே? இந்த மாற்றம் எதனால் வந்தது என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? இந்த மாற்றம் எதனால் வந்தது? அமைப்புகள் வளர வளர, அமைப்புகள் மாற மாற, தலைவர்கள் அதிகமாக தலைவர்களின் மீது கொண்ட பக்தி, அமைப்புகளின் மீது கொண்ட பக்தி நம்மை எப்படி மாற்றிவிட்டது என்றால், கொள்கைக்காக வேண்டி ஒன்றிணைந்தோமே, அந்த கொள்கையை தூக்கி காற்றிலே பறக்க விட்டு அமைப்புக்காக வேண்டி ஒன்றிணைகிற காரியம், தலைவர்களுக்காக வேண்டி ஒன்றிணைகின்ற காரியம். தலைவர் சொன்னால் கொள்கை சகோதரனாக இருந்தாலும் அவனை எதிர்க்க நான் தயார். என்னுடைய அமைப்பு தான் எனக்கு பெரிது. பிற அமைப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும், எந்த அவன் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும், ஒரே கொள்கையுடையவனாக இருந்தாலும் அவன் எனக்கு சகோதரன் அல்ல, அவன் எனக்கு விரோதி. தேவைப்பட்டால் எப்படியும் அவனை நான் விமர்சனம் செய்ய தயார் என்கிற அளவுக்கு நம்முடைய மனோநிலை மாறிவிட்டால் நமக்கு அரசுடைய நிழல் கிடைக்குமா சோர்களே? நமக்கு இந்த அரசனுடைய நிழல் கிடைக்குமா சோர்களே? நீங்கள் ஒவ்வொருவரும், நான் வேதனையோடு சொல்கிறேன், ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் இதை நான் பரிமாறிக்கொள்வது ஒரு யதார்த்தம். நான் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை இந்த வார்த்தை. நானும் ஒரு அமைப்பை சார்ந்திருக்கிறேன், நானும் ஒரு தலைவரை பின்பற்றித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அமைப்பை சாராத மனிதர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அமைப்பை சார்ந்திருக்கிற நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை அம்சம். அமைப்புகள் எத்துணை ஆனாலும், தலைவர்கள் எத்துணை உருவானாலும், நன்மையான காரியம் என்று வரும் பொழுது, உபகாரம் செய்கிற நன்மை என்று வரும் பொழுது, அதில் நாம் நம்மை இணைத்துக் கொள்கிற மனோபக்குவம் நமக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு சகோதரன் என்று வரும் பொழுது அவன் எந்த அமைப்பை சார்ந்தவன், எந்த தலைவருக்கு பின்னால் உள்ளவன், அவன் எந்த அமைப்பில் இருக்கிறான் என்று பார்த்து அவனோடு ஒரு நேசம் வைக்கிற அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக்கொண்டோமே. நாம கொள்கைக்காக வேண்டி ஒன்றுபட்டவர்கள், ஒரே வீட்டில் 2 அண்ணன் தம்பிகள், 2 சகோதரர்களும் மார்க்கத்திற்காக வேண்டி 1986 பாடுபட்ட சகோதரர்கள். அந்த பாடுபட்ட சகோதரர்கள் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி ஒரே வீதியில் இறங்கி போஸ்டை ஒட்டினார்கள், துண்டு பிரசுரம் கொடுத்தார்கள், தெருமுனை பிரச்சாரங்களை செய்தார்கள், மாநாடு நடத்தினார்கள், குர்ஆன் வகுப்பு நடத்தினார்கள், இஜ்திமா நடத்தினார்கள், பள்ளியிலிருந்து துரத்தி அடிக்கப்படும் பொழுது ஒன்றாக பாதிக்கப்பட்டார்கள். இப்படி மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். அமைப்புகள் 2 ஆனது, தலைவர்கள் உண்டானார்கள். 2 பேரும், ஒவ்வொரு ஆள் ஒரு அமைப்பு, இன்னொரு ஆள் இன்னொரு தலைவர். குடும்பத்தில் அண்ணன் தம்பி பேசாமல் இருக்கிற குடும்பம் உண்டுமா இல்லையா? ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் பேசாமல் இருக்கிற குடும்பம் உண்டுமா இல்லையா? கண்டிப்பாக உண்டு. வேதனையோடு சொல்கிறேன். அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த அமைப்பை சார்ந்தவர்களோ இந்த தலைவர்களோ மறுமை நாளில் நம்மை நிச்சயமாக சொர்க்கம் அழைத்து செல்ல உத்தரவாதமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் தான் நம்முடைய மறுமைக்கு நாம் தான் பொறுப்பு. நான் தான் என்னுடைய இபாதத்திற்கு பொறுப்பு. நான் தான் என்னுடைய நடவடிக்கைக்கு பொறுப்பு. அல்லாஹ் கேட்பானே மறுமை நாளில், இந்த அடியானை எதற்காக வேண்டி பகைத்தாய்? இந்த அடியானை எதற்காக வேண்டி நோவினை செய்தாய்? இவன் உன்னோடு நண்பனாக இருந்தானே, இவனை எதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சதித்திட்டம் தீட்டினாய்?
இந்த நண்பனோடு நீ கொள்கைக்காக வேண்டி உறவு வைத்து நீ நண்பர்களாக வாழ்ந்தீர்களே, இந்த நண்பனை எதற்காக வேண்டி மானபங்கப்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அமைப்புடைய தலைவர் சொன்னார், நான் செய்தேன். அமைப்பு இரண்டானது, எனக்கு பிடிக்கவில்லை, நான் செய்தேன் என்றால் அல்லாஹ் உங்களை மறுமையில் விடுவானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் இதற்கு என்ன பதிலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, சத்தியத்தை பிற மக்கள் மத்தியிலே இன்றைக்கு சொல்ல முடியாத நிலைமை, குடும்பத்திலே சொல்ல முடியாத நிலைமை, அண்டை வீட்டுக்காரத்திலே சொல்ல முடியாத நிலைமை, வாடிக்கையாளரிடத்திலே சொல்ல முடியாத நிலைமை, வீதியிலே இறங்கி சொல்ல முடியாத நிலைமை. என்ன காரணம்? அசத்தியத்திலே இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துங்கள், முதல்ல உங்களை நீங்களே முதலை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் தகராறு, அடிதடி, வெட்டுக்குத்து, காழ்ப்புணர்வு, குரோதம், விமர்சனம் செய்கிற மனோபாங்கு, இவைகளை எல்லாம் முதலில் சரி செய்து விட்டு பிறகு நீங்கள் சத்தியத்தை சொல்ல வாருங்கள் என்று அழைப்பு பணியே தடைபடுகிற அளவுக்கு நாமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோமே, நியாயமாயது? நமக்கா அரசனுடைய நிழல் மறுமை நாளிலே? யாருக்கு அரசனுடைய நிழல்? அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு அடியானை நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு அடியானை வெறுத்து ஒதுக்குறானே, அவனுக்குத்தான் அரசனுடைய நிழல். எத்துணை அமைப்பு உருவானாலும் சரி, எந்த தலைவர்கள் உருவானாலும் சரி, எந்த தலைவர் எனக்கு கட்டளையிட்டாலும் சரி, எனக்கு என்னுடைய கொள்கை சகோதரன் என்றால் அந்த உறவு முறையை பாதுகாக்க நான் பாடுபட வேண்டுமா, அழிக்க நான் பாடுபட வேண்டுமா? சகோதரர்களே, எதற்காக வேண்டி நான் பாடுபட வேண்டும்? இன்றைக்கு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அதை அழிப்பதற்கு பாடுபடுகிறார்களே தவிர அதை வலுப்படுத்த பாடுபடுகிறார்களா என்றால் இல்லை என்ற கசப்பான உண்மையை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 8வது அத்தியாயத்தின் 72வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சுபஹான் அல்லாஹ். எல்லோரும் இந்த வசனங்களை சொல்லுவார்கள். முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் எல்லாம் உற்ற நண்பர்கள் என்று சொல்கிறான், நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறான். அப்படி அந்த சமூக மக்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? அப்படி அந்த சமூக மக்கள் வாழ்ந்து நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபி ஸபீலில்லாஹி வல்லதீன ஆஅவ் வனசரு உலாயிக பஅலுஹும் அவுலியாஉ பஅல். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்களும் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் அதற்கு வாரி வாரி கொடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களே அவர்களும் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நட்பு ஒரு காலத்திலே நம்மிடத்திலே இருந்ததா இல்லையா சகோதரர்களே? நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு அதே அளவுக்கு இல்லாவிட்டாலும், சொத்தில் பாதியை கொடுக்காவிட்டாலும், அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஓடோடி சென்று ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனோப்பாங்கு ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவர் யார்? அவர் அந்த தலைவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர், அவருக்கு அப்படித்தான் வேண்டும். சந்தோஷம் அடைகிற அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கிற காலம் போய் பாதிப்பு ஏற்படும் பொழுது சந்தோஷப்படுகிற அளவுக்கு அவர் நிராசை அடைந்தாலோ, விரக்தி அடைந்தாலோ, மனசஞ்சலுக்கு ஆளானாலோ, மன உளைச்சலுக்கு ஆனாலோ, அவரோ அவருடைய குடும்பமோ தன்மானத்தை இழந்து நடந்தாலோ, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலோ, அவர் ஏதாவது கொள்ளை நோய்க்கு ஆட்பட்டாலோ, அவருடைய இறப்பு செய்தி கேட்டால் கூட சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம்முடைய மனநிலை மாறிவிட்டது என்றால் நமக்கு அரசுடைய நிழல்? யாருக்கு அரசுடைய நிழல்? அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை வெறுத்து ஒதுக்குகின்றானே அவனுக்குத்தான் அரசுடைய நிழல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நட்பு என்பது மிக மிக அவசியமானது. அந்த நட்பு கொள்கை சம்பந்தப்பட்ட நட்பாக இருக்க வேண்டுமே தவிர உலக ஆதாயத்தோடு தொடர்புடைய நட்பாக இருக்கக்கூடாது. அந்த நட்பு யாரோடு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுகிறான் பாருங்கள். 5வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நிச்சயமாக உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இறை நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள். யார் தொழுகையாளியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள். யார் கணக்கு பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நட்பு என்பது யாருக்காக வைக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு நான் வைக்கிறேன் என்றால் எந்த அடிப்படை? என்னுடைய நண்பனிடத்திலே 5 கால தொழுகை இருக்க வேண்டும். என்னுடைய நண்பனிடத்திலே நோன்பு காலங்களில் நோன்பு நோக்கிற மனோபாவம் இருந்தாக வேண்டும். என்னுடைய நண்பனிடத்திலே வசதி இருந்தால் ஜகாத்து கொடுக்கிற மனப்பக்குவம் இருந்தாக வேண்டும். என்னுடைய நண்பனிடத்திலே வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்கிற ஒரு ஹாஜியாக அவர் இருந்தாக வேண்டும். என்னுடைய நண்பன் எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு நண்பனாக இருந்தால் தான் நான்
அவரோடு நட்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி தொழுகைக்கு அழைக்கும் பொழுது கேலி செய்வது, கிண்டல் செய்வது, மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது நக்கல் அடிப்பது, சிரிப்பது, மார்க்கத்தை விளையாட்டாக எடுப்பது, இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு உண்டுமா இல்லையா? உண்டு. நிறைய நண்பர்கள், அப்படிப்பட்ட நண்பர்கள் உண்டு. அவர்களோடு நட்பு வைப்பதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அதே 5வது அத்தியாயத்தின் 57வது வசனம், யார் உங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாக, யார் உங்களுடைய மார்க்கத்தை பரிகாசமாக, யார் உங்களுடைய மார்க்கத்தை கேலியாக கிண்டலும் செய்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வே பிரிக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் என்றால் அல்லாஹ்வுடைய அவனால் ஏவப்பட்ட சட்டதிட்டங்களை பின்பற்றி யார் நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். யார் தொழுகையை புறக்கணித்து கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை ஏறெடுத்தும் பார்க்காமல் புறக்கணித்து பெரும் பாவங்களை சாதாரணமாக தன்னுடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு நண்பர்கள் அல்ல. அதை அல்லாஹ் 5வது அத்தியாயத்தின் 57 சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? விளையாட்டாக மார்க்கத்தை எடுக்கிறார்கள், தொழவார் என்று அழைக்கும் பொழுது கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். மார்க்கத்தை பற்றி பேசினாலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிறது. குர்ஆனை பற்றி பேசினாலோ அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை பற்றி பேசினாலோ கிண்டல் செய்வது, கேலி செய்வதுமாக இருக்கிறது. அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். 60வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு யார் விரோதியாக இருக்கிறார்களோ, உங்களுக்கும் யார் விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் ஒரு காலம் நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய விரோதி உங்களுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய விரோதி உங்களுக்கு விரோதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விரோதி, தூதருடைய விரோதி உங்களுக்கு எப்படி நண்பனாக முடியும்? அது அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்ததாக ஆகாது. அது அந்த அன்பு என்பது நிலைக்காது. அந்த அன்பினுடைய உள்ளத்தில் ஒரு இணைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக ஏற்படுத்தவே மாட்டான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 58வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுவை நம்பி மறுமையை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களோடு ஒருபோதும் நட்பு வைக்க மாட்டார்கள். யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய தத்துவங்கள் பேசுவார்கள், அகராதி படைத்தவர்கள் நிறைய தத்துவங்கள் பேசுவார்கள். எப்படி? சமூகத்தில் ஒற்றுமை தான் முக்கியம், நட்பு தான் முக்கியம். இப்ப பித்அத், மிகப்பெரிய பித்அத்தோடு ஒரு திருமணம் நடக்கிறது. ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன், மிகப்பெரிய பித்அத்தோடு ஒரு திருமணம் நடக்கிறது. வரதட்சணைக்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை, பேண்டு வாத்தியங்கள், இசை கச்சேரிகள். பித்அத் என்றால் ஒட்டுமொத்த பித்அத்தையும் குத்தகைக்கு எடுத்து ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் நமக்கு நெருக்கமான நண்பர், திருமணத்திற்கு அழைக்கிறார். தத்துவம் பேசுகிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நட்பை முறிக்க கூடாது, 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக நம்ம ஏசுகிறான், உறவு முறை தேவை, ஒற்றுமை தேவை, நட்பு தேவை என்று சொல்லி அந்த திருமணத்திற்கு போங்கள், அந்த திருமணத்திலே பங்கெடுங்கள், இல்லை என்றால் நண்பன் பகைவனாகி விடுவான், நட்பு முறிந்து விடும் என்றெல்லாம் தத்துவம் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அனுமதி கொடுக்கிறானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அனுமதி வழங்குகிறானா? பெத்த தாய்க்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சட்டம் சொல்கிறான் தெரியுமா? நண்பர்களை விட்டு விடுங்கள். பெத்த தாய் அல்லாஹ் சொல்கிறான், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உம்மை பெற்றெடுத்திருக்கிறாள், ஆகவே அவளுக்கு நீ பணிவிடை செய், அவளை உதாசீனப்படுத்தி விடாதே, தாயினுடைய காலடியில் சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. அந்த தாய் மார்க்கத்திற்கு புறம்பாக உன்னை நடக்க தூண்டினால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவளுக்கு கட்டுப்படாதே என்று சொல்கிறான். தாய்க்கு அல்லாஹ் சட்டம் சொல்கிறான். ஆனால் நமக்கு மத்தியில் அகராதி பேசுகிறவர்கள் என்ன சொல்வார்கள்? நண்பன் பித்அத்தான காரியத்திற்கு அழைத்தாலோ, நண்பன் உலகத்தில் இருக்கிற ஏதாவது தீமைக்கு அழைத்தாலோ அவனோடு சேர்ந்து நாம் செல்ல முடியுமா? அப்படி செய்தால் மறுமையிலே அந்த நண்பன் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பின்னால் நமக்கு அத்தியாயமாக எவ்வளவு வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உலகத்தில் என்னுடைய தாயை காட்டிலும், என்னுடைய சகோதர சகோதரிகளை காட்டிலும், உற்றார் உறவினர்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவன் உண்மை மூமினே ஆக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்அத் செய்தவனும் பித்அத் செய்வதற்கு எவன் உதவி செய்கிறானோ அவனும் இஸ்லாத்தை தகர்த்தே எறிந்து விட்டான். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதுவல்ல நட்பு என்பது. நட்பு என்பது நல்ல நல்ல காரியங்களில் தான் நாம் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், மக்களே, 3 விஷயத்தை
யார் உணர்ந்து கொண்டானோ அவன் ஈமானின் சுவையில் பரிபூரணம் அடைந்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 3 தன்மைகளை நமக்கு சொல்லித் தருகிறார் பாருங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உலகத்து மாந்தர்களிலேயே அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். இந்த தன்மை உடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் ஈமானில் நீங்கள் முழுமையடைந்து விடுவீர்கள். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே ஒரு மனிதனை நேசிக்கிற மனப்பாங்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு மனிதனை வெறுத்து ஒதுக்குகிற மனப்பாங்கு, இப்படிப்பட்ட பக்குவம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், அமைப்புக்காக வேண்டி அல்ல, தலைவர்களுக்காக வேண்டி அல்ல, உலக ஆசாபாசத்திற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனுடைய இபாதத்திற்காக வேண்டி, அவனுடைய தக்குவாவுக்காக வேண்டி, அவனுடைய நன்னடத்தைக்காக வேண்டி, அவனுடைய மார்க்க உபதேசத்திற்காக வேண்டி, அவன் மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிறான இஹ்லாஸாக, அதற்காக வேண்டி அந்த அடியானை நான் நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னோடு நெருக்கமாக இருக்கிற என்னுடைய நண்பன் அவன் தீய பழக்க வழக்கங்களிலே மேற்கொள்கிறான் என்றால் அவனோடு எனக்கு நட்பு கூடாது. இப்படிப்பட்ட அன்பு பாராட்டுதல், நட்பு வைக்கிற பழக்கம் உள்ளத்திலே வந்துவிட்டால் நீங்கள் ஈமானில் முழுமையடைந்து விடுவீர்கள். இரண்டாவது. மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நெருப்பில் தூக்கி உங்களை எரியப்படுவதை நீங்கள் விரும்புவீர்களா? யாரா விரும்புவோமா? யாருமே விரும்ப மாட்டோம். அந்த அளவுக்கு இணை வைத்தலை நீங்கள் வெறுக்க வேண்டும், அந்த அளவுக்கு இறை நிராகரிப்பை நீங்கள் வெறுக்க வேண்டும். அப்படி வெறுக்கிற மனப்பாங்கு உள்ளத்தில் வந்தால், இணை வைத்தல் என்றால் நம்முடைய பார்வை தீயாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இணை வைத்தல் என்ற ஒரு காரியம் வந்தால் எரிமலையாக வெடித்து சிதற வேண்டும் சகோதரர்களே. இணை வைத்தல் என்றால் அதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகம் கொடுத்து அந்த இணை வைத்திலிருந்து மக்களை காப்பாற்ற பாடுபட வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால், இந்த 3 அம்சம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் நாம் ஈமானின் முழுமை அடைந்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 3 அம்சங்களில் ஒன்று எதை பாருங்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டியே வெறுத்து ஒதுக்கிற மனோபக்குவம் யாருடைய வாழ்வில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானில் முழுமை அடைந்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ். தலைப்புக்குட்பட்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், முஸ்லிமிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பானாம், ஏகத்துவத்திற்காக வேண்டி, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமில்லை என்று உலகத்திலே முழங்கினானே, அதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தானே, அதற்காக வேண்டி குடும்பத்தை பகைத்தானே, அதற்காக வேண்டி ஊராருடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆனானே, அதற்காக வேண்டியே நிற்கதியானானே, அந்த அடியானை அதற்காக வேண்டியே நேசித்தவன் எங்கே என்று அல்லாஹ் மறுமை நாளில் கேட்டு அவனை மட்டுமே அழைத்து அந்த அரசனுடைய நிழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்தி வைப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு இடத்திலே பாருங்கள், சுபஹானல்லாஹ், நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாம் சொர்க்கத்தில் ஒரு சாராருக்கு அல்லாஹ் வழங்கிய அந்தஸ்தை பார்த்து அவர்களும் ஆசைப்படுவார்களாம், யா அல்லாஹ் எங்களுக்கு இது கிடைத்திருக்க கூடாதா, எங்களுக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து வழங்கி இருக்க கூடாதா என்று யாரெல்லாம் ஆசைப்படுவாராம்? நபிமார்கள், சுகதாக்கள் ஆசைப்படுவார்கள் என்று திருமதியிலே ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. அது யாருக்கு? யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை வெறுத்து உலகத்திலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டானே, அவனுக்கு அல்லாஹ் மறுமையில் ஒளிமயமான ஒரு மேடையில் அவனை அல்லாஹ் அமர்த்தி அழகு பார்ப்பானா சொர்க்கத்தில். அந்த மேடை அது ஒரு ஸ்டேஜ், ஒளிமயமான ஒரு மேடை. அந்த மேடையில் அந்த அடியானை அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பானாம். அப்ப கீழே இருக்கிற நபிமார்கள், சுஹதாக்கள், அது நமக்கும் கிடைத்திருக்க கூடாதா, அந்த அந்தஸ்து நமக்கும் கிடைத்திருக்க கூடாதா என்று பொறாமைப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்காக வேண்டியே நேசித்து அவனுக்காக வேண்டியே ஒருத்து ஒதுங்குகிறானே, அவனுக்கு அல்லாஹ் வழங்குகிற சங்கை மிக்க ஒரு பரிசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியானை நேசித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவனிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், முழுக்க முழுக்க அவனுடைய தக்குவா, அவனுடைய ஏகத்துவம், அவனுடைய தௌஹீத், அவனுடைய குர்ஆன் சுன்னாவினான நடைமுறை, அவனுடைய இபாதத், வெளி தோற்றத்தில் அவன் பின்பற்றி இருக்கிற சுன்னத், அவனுடைய நன்னடத்தை, இதற்கு மட்டுமே ஒரு அடியானை ஒரு அடியான் நேசித்தால் சொர்க்கத்து பாதையை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்குவான். புகாரிலே ஒரு செய்தி இடம்பெறுகிறது. சொர்க்கத்தினுடைய பாதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
உங்களுக்கு இலகுவாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழர், நபி தோழர் அப்படியே அந்த சபையை கடந்து செல்கிறார். அப்ப முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், சென்றாரே அவரை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார். இந்த நேசத்தை அவரிடத்திலே நீங்கள் சொன்னீரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் உடனடியாக சென்று அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் பரஸ்பரம் அன்பு மலரும், பரஸ்பரம் சிநேகம் உண்டாகும், பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பும் ஒரு பிணைப்பும் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நான் உங்களையோ நீங்கள் என்னையோ அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பதாக முடிவு செய்து நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நேசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்கிற வழிமுறையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் இந்த தலைப்பினூடாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. யார் சொல்லுகிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நீங்கள் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நீங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஈமான் வரும். இனி அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நீங்கள் வெறுக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பார்த்தவுடனே சலாத்தில் முந்திக் கொள்ளுங்கள். சலாத்தில் முந்திக் கொண்டால் நேசம் வரும், நேசம் வந்தால் ஈமான் முழுமை அடையும், ஈமான் முழுமை அடைந்தால் நீங்கள் சொர்க்கம் செல்லுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக ரீதியான நட்புகளையும் சமூக ரீதியான உறவு முறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நடைமுறைகளை நமக்கு நம்முடைய வாழ்வில் சமூக ரீதியாக நாம் வாழும் பொழுது நமக்கு நிறைய சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மூமினை பார்க்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு பார்த்து அவருக்கு சலாத்தில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்கிறார். நோய்வாய்ப்பட்டால் போய் உடனடியாக போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலோ அவர் ஏதாவது தீராத நோயினால் பீடிக்கப்பட்டாரோ அவருக்காக வேண்டி நீங்கள் இரக்கத்தோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய மரண சம்பவம் கேட்டால் ஓடோடி சென்று அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து அடக்கின்றவரை நீங்கள் உடன் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இணைப்பெல்லாம் எதற்காக வேண்டி என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்தீர்களா சகோதரர்களே? நான் உங்களையும் நீங்கள் என்னையும் நான் இன்னொருவரையும் அவர் இன்னொருவரையும் இப்படி நேசித்து நேசித்து இந்த சமூகத்தில் இணை வைக்காத குறைந்தபட்ச 40 நண்பர்கள் நமக்கு அத்தியாவசியம் தேவை சகோதரர்களே. 40 நண்பர்கள் நமக்கு அத்தியாவசியம் தேவை. எதற்காக வேண்டி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறந்து போனால், ஒரு அடியான் இறந்து போனால் 40 நபர்கள் இணை வைக்காத 40 நபர்கள் அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுகை நடத்தினால் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என் மீது ஒரு இரக்கம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு அடியான் உலகத்தில் இருக்கிறானே அவனின் மீது நீங்கள் கருணை காட்டினால் அல்லாஹ் உலகத்து மாந்தர்களை எல்லாம் உங்களின் மீது கருணை காட்டச் செய்வான். என்ன அருமையான ஒரு நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியான் இருக்கிறானே, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அடியான், அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்த அடியான், வணக்க வழிபாட்டில் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்ட அடியான், தக்குவாவில் முதிர்ந்த ஒரு அடியான் இருக்கிறானே அவனை நீங்கள் நேசித்தால் உலகத்து மாந்தர்களை எல்லாம் உங்களை அல்லாஹ் நேசிக்க வைப்பானாம். அவனின் மீது நீங்கள் கருணை கொண்டால் உலகத்தில் உள்ள மாந்தர்கள் எல்லாம் உங்களின் மீது அல்லாஹ் கருணை கொள்ள வைப்பானாம். அவனுக்கு நீங்கள் உதவி செய்தால் உலகத்து மாந்தர்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நட்பு என்பது நமக்கு அவசியமானது. அந்த நட்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் வைக்கும் பொழுது நாம் சொர்க்கம் செல்லுகிற வரை அந்த நட்பு தொடர்கிறது என்பதை அடிமனதில் ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இந்த நட்பை நாம் நம்முடைய வாழ்வில இருக்கிற அற்ப காரியத்திற்காக வேண்டி முறித்துக் கொள்ளக்கூடாது. இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிகம் அன்பு பாராட்டிய தோழர் யார் சகோதரர்களே?
எல்லா நபித்தோழர்களிடத்திலும் அதிகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு பாராட்டினாலும் கூடுதல் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த நபித்தோழர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவலி அதிகமாகி அவருக்கு நோய் அதிகமான பொழுது நான் மக்களை சந்தித்து உபதேசம் செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு வந்து மிம்பரில் அமர வைக்கிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம்? ஒரு அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்டானாம். என்ன கேட்டான்? உமக்கு உலகம் வேண்டுமா அல்லது சொர்க்கம் வேண்டுமா, இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்டார். அப்ப அந்த அடியான் என்ன சொன்னார்? யா அல்லாஹ், உமக்கு உம்மிடத்தில் இருக்கிற அந்த சொர்க்கம் தான் வேண்டும், உலகம் தனக்கு தேவையில்லை என்று அடியாரும் சொல்லிவிட்டார். அல்லாஹ் அதை தேர்வு செய்தும் விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அவருடைய தாற்பயம் என்ன சகோதரர்களே? தாற்பயம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாரு என்று அர்த்தம். உலகத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிய போறாருன்னு அர்த்தம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது மஸ்ஜிது நபவியில் நிறைய நபித்தோழர்கள் இருந்தார்கள். உமர் முதற்கொண்டு ஹம்ஸா அவர்கள் வரை, உமர் முதற்கொண்டு மூத்த சஹாபாக்கள் வரை. ஹம்ஸா அவர்கள் தான் மரணித்து விட்டாரே. மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் எழுந்து தாடி நினையக்கூடிய அளவுக்கு சப்தம் போட்டு அழுதார் அந்த சபையிலே. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயை தருகிறேன், என்னுடைய மக்களை தருகிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை தருகிறேன், எங்களை விட்டு பிரிந்து போய் விடாதீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு சில சஹாபாக்கள் சொல்றார், இந்த மூத்தவருக்கு என்னானது, ஏன் இவர் இப்படி அழுகிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து விட்டார், நான் என்ன சொல்கிறேன் என்பதை அபூபக்கர் சித்திக் அவர்கள் புரிந்து விட்டார் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அபூபக்கர் யார் தெரியுமா? நேசத்தை பாருங்கள். என்னுடைய அபூபக்கர் யார் தெரியுமா? எல்லோரும் அந்த மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்தில் என்னை பொய்யன், நான் ஒரு சூனியக்காரன், நான் ஒரு பைத்தியக்காரன் என்று எல்லோரும் என்னை ஏசுகிற பொழுது என்னை அதிகம் உண்மைப்படுத்தியவர் என்னுடைய அபூபக்கர். தன்னுடைய உடலால், தன்னுடைய குடும்பத்தால், தன்னுடைய பொருளாதாரத்தால் மார்க்க வளர்ச்சிக்கு அதிகம் உதவி செய்தவர் என்னுடைய அபூபக்கர். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன் என்றால் அது என்னுடைய அபூபக்கராகத்தான் இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நட்பின் இலக்கணத்தை சஹாபாக்குடைய வாழ்விலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்விலே பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எந்த நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டிய ஆரம்ப காலகட்டத்தில் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்பத்தில் பாடுபட்ட தோழர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலும் இழக்கவே மாட்டார்கள். அதே நேரத்தில் அன்சாரி தோழர்களுக்கும் அளப்பெரிய மதிப்பு மரியாதையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படிப்பட்ட நட்பு நமக்காக வேண்டி வர வேண்டும், ஏகத்துவத்திற்காக வேண்டி. அப்படிப்பட்ட அன்பு பாராட்டுதல் நமக்கு மத்தியிலே உருவாக வேண்டும், மார்க்கத்திற்காக வேண்டி. அப்படிப்பட்ட நேசமும் ஒரு இணைப்பும் ஒரு கருணை தன்மையும் நமக்கு மத்தியிலே உருவாக வேண்டும். ஏகத்துவத்தை பாடுபடு மார்க்கத்திற்காக வேண்டி, தக்குவாவுக்காக வேண்டி, இறை அச்சத்திற்காக வேண்டி, அமைப்புக்காக வேண்டி அல்ல, உலக ஆதாயத்திற்காக வேண்டி அல்ல, தீயவளைக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி அல்ல, மார்க்கத்திற்காக வேண்டி, இறை நேசத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவனை நான் நேசிக்கிறேன் என்றால் அந்த விலை மதிக்க முடியாத அந்த நட்பை எந்த வகையிலும் இழக்காமல் நாம் பாடுபட வேண்டும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. மூமின்களுக்கு இந்த உபதேசமே போதுமானது, ஒரு மூமினுக்கு இந்த உபதேசம் போதுமானது. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வைக்கிறானாம். சொர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திங்கள் என்றும் வியாழன் என்றும் திறந்து வைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு சொர்க்கம் செல்லலாம். அதில் நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்கள், சொர்க்கம் செல்கிற முதல் தகுதி. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் சகோதரனோடு பகைமை கொண்டு பகைமை பாராட்டி வாழ்கிறானே அவனுக்கு மன்னிப்பே இல்லை. அல்லாஹு அக்பர், அவனுக்கு மன்னிப்பே இல்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சகோதரர்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அந்த சகோதரர்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், அந்த சகோதரர்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். யார் இணக்கத்தை ஏற்படுத்த? இணக்கத்தை ஏற்படுத்த வருகிறவர் மீண்டும் விரிசலை உண்டாக்கத்தான் வருவார். அப்ப இணக்கம் எங்கிருந்து உருவாகும்?
நமக்கு மத்தியில ஒரு பிணைப்பு ஏற்பட்டால், நமக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்பட்டால், எனக்கும் ஏற்படுத்த இன்னொரு நபர் தேவையே இல்லை. என்ன காரணம்? நானும் சொர்க்கம் செல்ல முடியாது, நீங்களும் சொர்க்கம் செல்ல முடியாது. நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படவே மாட்டார். 3 நாள் தொடர்ந்து ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரத்திலே பேசாவிட்டால், வியாழக்கிழமை தோறும் நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற நாளாம். அதை மலக்குமார்கள் சமர்ப்பிக்கவே மாட்டார்களாம், அவர்கள் பேசாதவரை. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் பேசாதவரை. யார்? ஏகத்துவத்திற்காக வேண்டி ஒன்றிணைந்த சகோதர சகோதரிகள். அப்படியானால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய வெறுத்தொதுக்குங்கள் என்று யார்? மார்க்கத்தை கிண்டல் செய்து, மார்க்கத்தை கேலி செய்து, மார்க்க உபதேசங்களை செவிமடுக்காமல், இபாரத்துகளை புறக்கணித்து, தக்குவா இல்லாமல் பெரும்பாவங்களை துணிச்சலாகவே செய்கிறார்களே, அவர்களோடு நமக்கு நட்பே தேவையில்லை சகோதரர்களே. தம்பியானாலும் சரி, இரத்த பந்த உறவுக்குரிய தம்பியானாலும் சரி, திருத்தி எடுக்க இவைகள் எல்லாம் ஒரு பரிகாரமாக அமைய வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசியுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து ஒதுக்குங்கள். என்னுடைய ஒரு ஏகத்துவ சகோதரன், உங்களுடைய ஒரு ஏகத்துவ சகோதரன் உங்களை உலக விஷயத்தில் பகைத்துக் கொண்டால், அடித்தாலோ துன்புறுத்தினாலோ மனசு நோகுமாறு பேசினாலோ, அதற்காக வேண்டி நீங்கள் வெறுத்து ஒதுக்கினால் மார்க்கத்தில் பாரதூரமான குற்றம். அதற்காக வேண்டியெல்லாம் வெறுத்து ஒதுக்கவே கூடாது. ஒரு சம்பவத்திலே பாருங்கள், உமர் அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சிறிது வாய் முற்றி போய் குறும்புத்தனமான பேச்சுக்கள் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. உமர் அவர்கள் சிறிது கோபப்பட்டு விட்டார். கோபப்படுவதை புரிந்து சட்டென தன்னை சுதாகரித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அவர்களே நீங்கள் பொருத்தப்படுங்களேன், உமர் அவர்களே நீங்கள் என்னை மன்னிக்க கூடாதா, மன்னிப்பதற்கு நான் தகுதியானவன் இல்லையா என்றெல்லாம் திரும்ப திரும்ப முறையிடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடாப்புடியாக இருந்து விடுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் திரும்ப புறப்பட்ட உடனே உமர் அவர்களுக்கு மனதிலே மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டது. என்னதான் இருந்தாலும் வயதில் மூத்தவராயிற்றே, மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டவராயிற்றே, அவர் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்ட பிறகு நான் மன்னிக்காமல் அவரை உதாசீனப்படுத்தி விட்டானே என்று அவராலும் தாங்க முடியவில்லை. அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு நேராக ஓடுகிறார். எங்கே அபூபக்கர்? அவர் இங்கே வரவில்லையே. பள்ளிக்கு ஓடுகிறார். எங்கே அபூபக்கர்? அவர் இங்கே வரவில்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமர்ந்த உடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய அபூபக்கரை ஏன் உமர் அவர்களை நீங்கள் மன்னிக்கவில்லை? உமர் அவர்களே, என்னுடைய அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க கூடாதா? இவரோடா நீங்கள் பகைமை பாராட்ட போகிறீர்கள் என்கிற தலைவர் நமக்கு முன்மாதிரியான தலைவர். ஆனால் இன்றைய காலத்து தலைவரோ, அவர் இன்ன அமைப்பை சார்ந்தவர், அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார், அவரை எதிர்த்து இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று தூண்டி விடுகிற தலைவர்கள் எல்லாம் அரசுடைய நிழலுக்குரியவர்களா சகோதர சகோதரிகளே? நாம அரசுடைய நிழலை பெறப்போகிறோம் சகோதர சகோதரிகளே. நட்பு என்பது, நண்பர்கள் என்பது மிக மிக விலை மதிக்க முடியாதது சகோதரர்களே. எப்படிப்பட்ட நட்பு? எனக்காக வேண்டி நான் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துவாவில் என்னை இணைத்துக் கொள்கிறானே, அவன்தான் உங்களுடைய நண்பன். எனக்காக வேண்டி நான் இல்லாத நேரத்தில் மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறானே, அவன்தான் உங்களுடைய உயிரோட்டமான நண்பன். நான் இல்லாத நேரத்தில் எனக்கு எதிராக என்னுடைய மானத்தோடு கண்ணியத்தோடு விளையாடுகிறானே, அவன் என்னுடைய நண்பனே அல்ல. அவன் உலகத்திற்காக வேண்டி, தற்செயலாக சந்தர்ப்பவாதத்திற்காக வேண்டி என்னோடு நட்பு வைத்துக் கொண்டவன் தான் அவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ் 25வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. யா அல்லாஹ், தீய நண்பர்கள், எப்பொழுது பார்த்தாலும் பெரும்பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற நண்பர்கள், வீடு தேடி போய் விபச்சாரத்திற்கு அழைத்த நண்பன், வீடு தேடி போய் மதுபானத்திற்கு அழைத்த நண்பன், வீடு தேடி போய் சினிமா போன்ற ஆபாசத்திற்காக வேண்டி அழைத்த நண்பன், மறுமை நாளில் என்ன செய்வான் தெரியுமா? யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. எனக்கு வந்த கேடே, இந்த நண்பனை உலகத்தில் நான் நண்பனாக ஏற்படுத்திய காரணத்தினால் என்னை இப்படி நரக படுகொலையில் அவன் கொண்டு போய் தள்ளிவிட்டானே என்று கைசேதப்படுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 43வது அத்தியாயத்தின் 67வது வசனம், மறுமை நாளில் நண்பர்கள் நண்பர்களுக்கு பகைவர்களாக கூட மாறுவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு எப்படிப்பட்ட நட்பு ஏற்பட வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசியுங்கள்,
அல்லாஹ்வுக்காக வேண்டிய வெறுத்து ஒதுக்குங்கள், நீங்கள் அரசனுடைய நிழலுக்குரியவர்களாக மாறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட அன்பு பாராட்டக்கூடிய, அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய, அப்படிப்பட்டவர்களோடு நட்பு வைக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவர்களும் மாறி, அப்படிப்பட்ட நட்பு வைத்துக் கொண்டு அரசனுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருகிறவர்களாக நாம் நம்முடைய நடவடிக்கையை மாற்றிக் கொள்வோமாக. வ ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.